ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோதிட ஆன்மீக நண்பர்களே, காலை வணக்கம். ஜாதகத்தில் நம்மளை வளமுடன் வாழ வைக்கும், பொருளாதார வெற்றி கொடுக்கும், மிகையான செல்வச் செழிப்பான வாழ்க்கை கொடுக்கும் 4 லக்கணங்கள். இந்த 4 லக்கணங்கள் எது என்று பார்த்தால் ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம். ஒளி கிரகங்களான கடகம், சிம்மம் சூரியன் சந்திரன், சிம்மம் சூரிய பகவான், அதாவது ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர். சந்திர பகவான் மனதுக்காரர், மனதை ஆளக்கூடிய, தைரியம் கொடுக்கக்கூடிய சந்திர பகவான். ரிஷபம் துலாம்ங்கிறது பொருள், பணம், மகாலட்சுமியின் வடிவமான சுக்கிர பகவான் ஆளுமைக்கு உள்ள அந்த லக்கணங்கிறது துலாமும் ரிஷபமும் வரும். மற்ற லக்கணங்கள்லாம் வச்சுக்கிடுங்க. ஒருடைய வாழ்க்கையில் செல்வச் செழிப்பாக பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் கஷ்டமே இல்லாமல், பணம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து முடித்து கொண்டு அவருடைய வாழ்க்கை ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த 4 லக்கணங்கள் சுபத்தன்மை வாய்ந்திருக்க வேண்டும், சுபராக இருக்கணும். அது என்ன சார் சுபர்? பொதுவாக ரிஷபமும் துலாமும் சுபர் தான். சந்திரன் பௌர்ணமி சந்திரனில் சுபர். சூரிய பகவான் சிம்மராசி அசுபராக இருந்தாலும் அவரும் ஓரளவு சுபர் வரிசையில் தான் வர்றார். அப்போ இந்த 4 லக்கணத்தில் எந்த பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே அவர்கள் கொடுத்து வைத்தவர். இந்த 4 லக்கணம் ரிஷபம், துலாம், கடகம், சிம்மம் பாவ கிரகங்கள் என்று சொன்னால் சனி, செவ்வாய், ராகு, கேது. இந்த 4 கிரகங்கள் இந்த லக்கணத்தில் இல்லாமல் இருந்தாலே போதும். அந்த 4 கிரகங்கள் வேறு எந்த லக்கணத்தில் இருந்துட்டு போகிறாங்க. இந்த 4 பர்டிகுலராக சனி, செவ்வாய், ராகு, கேது, ரிஷபம், துலாம், கடகம், சிம்மத்தில் இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகர் பிறவி முதல் இறப்பு வரை செல்வச் செழிப்பான வாழ்க்கையை வாழ்வார். ஒன்று அவருக்கு பூர்வீக சொத்து இருக்கும், அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் திறமையை பயன்படுத்தி முன்னுக்கு வந்து அதையும் பெரிய செல்வாக்காக வாழ்ந்து முடித்து கொண்டு போவார். பணம் பொருள் மட்டும் கொடுப்பாரா? இந்த 4 லக்கணம் இல்லை. நல்ல மனைவி அல்லது நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல தொழில் அல்லது நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல தலைமை பண்பு, மனதுக்காரர் சந்திரன் மனம் பெற்றிருந்தால் உடம்பு வலிமை, இது எல்லாமே அவருக்கு ஒருங்கிணைந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். பாவக்கிரகங்கள் இந்த 4 லக்கணத்தில் இல்லாமல் இருந்தாலே அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் செல்வச் செழிப்பான ஏற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பாவக்கிரகங்கள் இருக்குது. பாவக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னா எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கு பொறுத்து அந்த பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும். அப்போ குரு பார்க்குறார், பாதி பலன்கள் கெடு பலன்கள் குறையும். பாவக்கிரகங்கள் இந்த லக்கணத்தில் இருந்தால் கெடு பலன்கள் நடக்கும்.
பங்கமற்ற குருவுடைய தொடர்பு இருந்தால் பாதி பலன்கள் நல்பலன்களாகவும் பாதி பலன்கள் கெடுபலங்களாக இருக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம் இருந்தாலும் குரு பார்த்தால் எல்லா கெட்ட விஷயங்களையும் அவர் தடுத்துடுவார் என்பதெல்லாம் உறுதியாக கிடையாது. பொதுவாக இந்த லக்கணத்தில் பாவக்கிரகங்கள் இல்லாமல் உங்கள் ஜாதக அமைப்பு இருந்தால் நீங்கள் தான் கோடீஸ்வரர், தொடர்ச்சியான வெற்றியாளர் என்று சொல்லக்கூடியது. இந்த லாங் லக்கணமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.